ஒரு பையன் ரயில்ல போயிட்டு இருந்தானா. அப்போ ஒரு பொண்ணு ஒண்ணு அவனுக்கு முன்னாடி இருந்த சீட்ல வந்து உக்காந்தாளாம். அவ பார்த்ததும் நம்மளுக்கு செம குஷி ஆயிடுச்சாம். அந்த கேபின்ல அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இல்லன்றதால நம்மால அந்த பொண்ண சைடு அடிச்சுட்டே இருந்தானாம். அந்த பொண்ணும் மெதுவா அப்பப்போ இவனை பாக்க இளையராஜா பேக்ரவுண்ட் வாசிக்க அப்படியே வானத்துல பறக்கிற பீலிங்ல இருந்தானாம் நம்ம பையன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இவன் இருந்த சீட் பக்கத்துல வந்து உக்கார நம்மளுக்கு சும்மா ஜிவ்வுன்னு ஏறிடுச்சாம். அப்புறம் அந்த பொண்ணு இவன்கிட்ட ஒழுங்கு மரியாதையா உன்கிட்ட இருக்கிற வாட்ஸ் மோதிரம் செயினு பர்ஸ் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, இல்லனா நீ என்ன பலவந்தமா பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றேன்னு கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன்னு சொல்லிச்சாம் அந்த சூப்பர் பிகர். பசங்க எப்பவுமே உஷாராச்சே. அதுக்கு நம்ம பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து, எனக்கு காது கேட்காது, வாய் பேச வராது, நீங்க என்ன சொல்றீங்கனே எனக்கு புரியல, நீங்க சொன்னதை இதுல எழுதி காட்டுங்கன்னு சொல்லி பேப்பர் எடுத்திருக்கிறான். அந்த பொண்ணும் பேப்பர் வாங்கி அவ என்ன சொன்னாலோ அதை அப்படியே எழுதி காட்டினாளாம். பிறகு நம்ம பையன் அந்த பேப்பர் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அவகிட்ட மெதுவா சொன்னானாம், இப்போ கத்துடி பார்க்கலாம். செயல்களின் உண்மைத்தன்மையை நிரூபிக்கவும் மறுப்பை சமாளிக்கவும் ஆவணங்கள் முக்கியமானவை என்பதையும் அவை கைவசம் இருந்தாலே அதிகாரமோ வாய்ப்போ கிடைக்கும் என்பதையும் இந்த கதையாக உணர்த்துகிறது. நீதி ஆவணங்கள் நிரூபிப்பது மிக மிக முக்கியம். இந்த கதை நமக்கு ஆவணங்களின் முக்கியத்துவத்தை, உறவுகளை உறுதிப்படுத்துவதில் அவற்றின் பங்கு மற்றும் செயல்கள் எவ்வாறு நம்மை ஒத்துழைப்பதற்கான பலம் வழங்குகிறது என்பதை உணர்த்துகிறது.